கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கூட அடிமை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி என்று சொல்லி இந்த வேதப்பகுதி இங்கு மிகவும் நேர்த்தியாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை எசேக்கியா தீர்க்கதரிசி கேட்ட உடனே இந்த வார்த்தை அவனை மிகவும் கஷ்டப்படுத்தினது, வேதனைப்படுத்தினது, மிகவும் துக்கப்படுத்தினது, அவனை மனமடுவு ஆக்கினது. ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தையை நினைத்து சொன்ன மனிதனிடத்திலே நோக்கி பார்க்கவில்லை. அநேக நபர்களை தேடி நாடி போகவில்லை. தனக்கு பிரியமாய் இருக்கிற நபர்களை தேடி போகவில்லை. நான் நேசிக்கிற நபர்களை தேடி போய் இப்படி ஒரு காரியம் எனக்கு நேரிட்டது, கர்த்தரின் இப்படி வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் பூமியில் இராதபடி அறுப்புண்டு போகப் போகிறேன், நான் மரித்து போகப் போகிறேன் என்று சொல்லி தன் ஆகலத்தை, தன் வேதனையை, தன் இல்லாத போகிற காரியத்தை குறித்து சொல்லி மனிதனிடத்திலே புலம்பாமல் கர்த்தரிடத்திலே சுவர்ப்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனுஷனாக, கர்த்தரை நோக்கி முறையிடுகிற ஒரு மனுஷனாக, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற மனுஷனாக, கர்த்தர் தான் எனக்கு இந்த வார்த்தை சொன்னார், கர்த்தரிடத்திலே சொல்வேன், கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுப்பார், கர்த்தர் எனக்கு மாற்று வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார், கர்த்தர் என்னை வாழ வைப்பார், அவர்தான் வாழ வைக்கிறவர், அவர்தான் எனக்கு வார்த்தையை அனுப்பேன், அவர்தான் நீ மரித்து போவீர் என்று சொன்னார். அவரிடத்திலே நான் சொல்லுவேன், அவர் எனக்கு நல்ல வார்த்தைகளை அனுப்புவார், அவர் எனக்கு அணுக்கடம் துணையமான வார்த்தைகளை அனுப்புவார், அவர் என்னை வாழ வைப்பார், அவர் என் சத்தத்தை கேட்பார், அவர் என் வாயின் வார்த்தைகளை அங்கீகரிப்பார், அவர் என்னை நோக்கி பார்ப்பார், நான் கூப்பிடுகிற, நான் சொல்லுகிற, என் உருக்கமாய் சொல்லுகிற, மனமடிவாய் சொல்லுகிற, கண்ணீர் விடுகிற, வேதனோடு சொல்லுகிற இந்த வார்த்தை அவர் கேட்பார் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட மாத்திரத்திலே கர்த்தர் மறுவத்திரு கொடுத்து அவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல் அன்பு சகோதர சகோதரே, அநேக வார்த்தைகள் வரலாம், மனிதன் மூலமாய் வரலாம், உறவுகள் மூலமாய் வரலாம், நண்பர்கள் மூலமாய் வரலாம். இப்படி அநேக வார்த்தைகள் உனக்கு விரோதமாய் இருந்தாலும் கூட நீ கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கிற போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது, கர்த்தரிடத்திலே முறையிடுகிற போது கர்த்தர் உங்களுக்கு நல் வார்த்தைகளை அனுப்புவார், நல்ல வாக்குத்தத்தங்களை அனுப்புவார், அணுக்களமான வார்த்தைகளை அனுப்புவார், கீர்த்திய புகழ்ச்சமாய் வாழ வைக்கிறவர். இப்படிப்பட்டதான சமாதானமுள்ள வார்த்தைகளை அனுப்பி உங்களையும் அவர் வாழ வைக்க, உங்களையும் அவர் நடத்த, உங்களையும் உயர்த்த, உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய, உங்களையும் உயர்த்தி வாழ வைக்க அவர் போதுமானவர் ஆயிருக்கிறார். கர்த்தர் வார்த்தையை கேளுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.